சமுதாயத்துல மிகப்பெரிய அந்தஸ்து, கோடிக்கணக்குல சொத்து, அழகான மனைவி, படிப்பான பிள்ளைகள்னு ஒரு மனுஷனுக்கு வேற என்ன வேணும்? இப்படி எல்லாமே இருந்த ஒரு 45 வயசு தொழிலதிபருக்கும் அவர் வீட்ல வேலை செஞ்ச 17 வயசு பெண்ணுக்கும் அப்படி என்ன ரகசியம் இருந்திருக்க முடியும்? ஒரே ஒரு இரவு, அந்த ஒரு ராத்திரி அந்த பெண்ணோட வாழ்க்கையை மட்டுமல்ல, அந்த பணக்கார குடும்பத்தோட ஒட்டுமொத்த மானத்தையும் மரியாதையையும் காத்துல பறக்கவிடும்னு யாருமே நினைக்கல. சென்னை ECR-ல இருந்த அந்த பெரிய பங்களாவுக்குள்ள அன்னைக்கு ராத்திரி நிஜமா என்னதான் நடந்தது? வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில கடல் அலைகளோட சத்தம் காதுல விழற தூரத்துல மிக பிரம்மாண்டமா இருந்துச்சு தொழிலதிபர் ராஜசேகரோட வீடு. நகரத்தோட பெரிய கட்டுமான நிறுவனங்கள்ல ஒண்ணுக்கு அவர்தான் முதலாளி. 45 வயசுல வாழ்க்கையோட உச்சியில இருந்த அவருக்கு தன் மனைவி சுதாவும் 2 பிள்ளைகளும் தான் உலகம். அந்த பெரிய வீட்டை ஒரு தூசி இல்லாம பார்த்துக்கிட்டவதான் 20 வயசு மல்லிகா. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில இருந்து வந்த மல்லிகா கடந்த ஒரு வருஷமா அந்த வீட்டுல தங்கி வேலை செஞ்சுட்டு வந்தா. அமைதியான பொண்ணு, வேலையில சுறுசுறுப்பு. அதனாலேயே அந்த வீட்டுல அவளுக்கு ஒரு நல்ல பெயர் இருந்துச்சு. தினமும் விடியற்காலை 5 மணிக்கு எழுந்து வேலையை ஆரம்பிக்கிற மல்லிகா அன்னைக்கு காலையில 7 மணியாகியும் ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. காலை காபிக்காக காத்துட்டு இருந்த ராஜசேகரோட மனைவி சுதா பலமுறை கூப்பிட்டு பார்த்தாங்க, பதிலே வரல. மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் வர நேரா மல்லிகாவோட அறைக்கு போனாங்க. கதவு உள்ள தாழ்பாள் போடல. மெதுவா திறந்து உள்ளே பார்த்தா அங்கே மல்லிகாவை காணோம். அவ படுத்திருந்த படுக்கை கொஞ்சம் கூட கலையாம நீட்டா இருந்துச்சு. ஏதோ விபரீதம்னு சுதாவோட மனசு அடிச்சுக்கிட்டது. உடனே விஷயம் ராஜசேகர் கிட்ட போச்சு. அவரோ, ஊர்ல யாருக்காவது உடம்பு சரியில்லையோ என்னவோ, சொல்லாம போயிருப்பா, வந்துடுவா, கவலைப்படாதே நின்னு ரொம்ப சாதாரணமாக சொன்னார். ஆனா சாயங்காலம் வரைக்கும் மல்லிகா திரும்பல. அவளோட செல்போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. ஒரு நாள் முழுசா ஓடி போச்சு. வேற வழியே இல்லாம அடுத்த நாள் காலையில போலீஸ்ல புகார் கொடுத்தாங்க. வழக்கை கையில எடுத்தார் இன்ஸ்பெக்டர் தேவராஜ். ரொம்ப அனுபவசாலியான அதிகாரி. நேரடியா ராஜசேகரோட பங்களாவுக்கே வந்து விசாரணையை ஆரம்பிச்சார். யாரா? ராஜசேகர் ரொம்ப அமைதியா, போலீஸுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிற மாதிரி தான் தெரிஞ்சார். மல்லிகா ரொம்ப நல்ல பொண்ணு சார், அவளுக்கு இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை அவ ஊர்ல ஏதாவது காதல் பிரச்சனையா இருக்கலாம், அதனால ஓடிப்போயிருக்கலாம்னு சந்தேகப்படுறேன். இதுதான் ராஜசேகர் கொடுத்த முதல் வாக்குமூலம். இன்ஸ்பெக்டர் தேவராஜ் வீட்டுல இருந்த மத்த வேலைக்காரங்க கிட்டையும் விசாரிச்சார். அவங்களும் மல்லிகாவை பத்தி நல்லவிதமா தான் சொன்னாங்க. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் ஒரு சின்ன விஷயத்தை சொன்னார். சார், கடைசி ஒரு வாரமா மல்லிகா கொஞ்சம் பயந்த மாதிரியே இருந்தா. யாரிடமும் சரியா பேசல. அடிக்கடி போன்ல யாருக்கோ மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பா என்றார். இது போலீஸுக்கு ஒரு சின்ன பொறி மாதிரி தெரிஞ்சது. மல்லிகாவோட அறையை மறுபடியும் சோதனையிட்டாங்க. அப்போ அவளோட துணிகளுக்கு அடியில ஒரு பழைய பையில ஒளிச்சு வச்சிருந்த ஒரு பொருளை கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு சாதாரண விலை குறைஞ்ச கீபேட் செல்போன். மல்லிகா வழக்கமா பயன்படுத்துற ஸ்மார்ட் போன் இல்லை, இது வேற ஒண்ணு. ஆனா அந்த சின்ன போன் தான் இந்த வழக்கையே தலைகீழா மாத்தி அந்த பெரிய பங்களாவோட இருட்டு ரகசியங்களை எல்லாம் சிப்ல கொண்டு வரப்போகுதுன்னு போலீஸுக்கு அப்போ தெரியாது. அந்த ரகசிய செல்போனை சைபர் கிரைம் போலீஸ் உதவியோட ஆய்வு செஞ்சப்போ இன்ஸ்பெக்டர் தேவராஜுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அதுல இருந்த முக்கால்வாசி கால்களும் மெசேஜ்களும் ஒரே ஒரு நம்பர்ல இருந்துதான் வந்திருந்துச்சு. அந்த நம்பர் யாருடையதுன்னு பார்த்தா அது தொழிலதிபர் ராஜசேகரோட தனிப்பட்ட, யாருக்குமே தெரியாத இன்னொரு நம்பர் தான். மாசீசர. அந்த மெசேஜ்களை படிச்சப்போ அவங்களுக்குள்ள இருந்தது முதலாளி வேலைக்காரி உறவு மட்டுமல்லன்னு அப்பட்டமா தெரிஞ்சது. அது ஒரு தடுக்கப்பட்ட ரகசிய உறவு. என்னை எப்போ கல்யாணம் பண்ணிப்பீங்க நின்னு மல்லிகா அனுப்பின மெசேஜ்களும், கொஞ்சம் பொறுமையாயிரு நான் இருக்கேன்ல நின்னு ராஜசேகர் அனுப்பின சமாதான மெசேஜ்களும் அதுல இருந்துச்சு. ஆனா கடைசி சில நாட்களா அனுப்பின மெசேஜ்களோட தொனியே மாறியிருந்தது. நீங்க என்னை ஏமாத்துறீங்கன்னு தோணுது நன்னு மல்லிகா கோபமா அனுப்ப. பணம், பதவி எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட வர முடியாது. இந்த உறவை இதோட நிறுத்திக்கலாம் நன்னு ராஜசேகர் பதில் அனுப்பியிருந்தார். கடைசியா மல்லிகா காணாம போன அன்னைக்கு ராத்திரி, இன்னைக்கு உங்க மனைவி தூங்குனதும் ஸ்டடி ரூமுக்கு வாங்க, எல்லாத்தையும் பேசி முடிக்கணும், இல்லைன்னா எல்லா உண்மையையும் உங்க மனைவி கிட்ட சொல்லிடுவேன் நன்னு ஒரு மிரட்டல் தொனியில மல்லிகா மெசேஜ் அனுப்பியிருந்தா. இப்போ இன்ஸ்பெக்டர் தேவராஜுக்கு ராஜசேகரோட அமைதியான முகம் ஒரு முகமூடியா தெரிஞ்சது. மல்லிகா ஓடி போகல, அவ உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்குமோங்கிற சந்தேகம் அதிகமாச்சு. புதிய ஆதாரங்களோட இன்ஸ்பெக்டர் தேவராஜ் ராஜசேகரை மறுபடியும் விசாரணைக்கு கூப்பிட்டார். அந்த ரகசிய போனையும் அதுல இருந்த மெசேஜ்களையும் அவர் முன்னாடி வெச்சதும் ராஜசேகரோட முகம் வெளுத்து போச்சு. உடம்பெல்லாம் வியர்க்க ஆரம்பிச்சது.
ஆமா சார், எனக்கும் அவளுக்கும் பழக்கம் இருந்தது உண்மைதான். ஆனா நான் அவளை எதுவும் பண்ணல. நன்னு தடுமாற்றத்தோட ஒப்புக்கிட்டார். அவ பணத்துக்காக என்னை மிரட்ட ஆரம்பிச்சா. அதான் அந்த உறவை முடிக்க நினைச்சேன். அன்னைக்கு ராத்திரி அவ என்னை பார்க்க வரச் சொன்னா. ஆனா நான் போகல. என் ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தேன். நின்னு ஒரு புது கதையைச் சொன்னார். ஆனா விதி வேறொரு கணக்கு போட்டிருந்தது. ராஜசேகர் சொல்றது உண்மையான்னு தெரிஞ்சுக்க இன்ஸ்பெக்டர் அந்த பங்களா ஏரியாவுல இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்யச் சொன்னார். அப்போதான் இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வரப்போற அந்த முக்கிய தடயம் கிடைச்சது. மல்லிகா காணாம போன அன்னைக்கு அதிகாலை 2 மணியளவில் ராஜசேகரோட கார் வீட்டை விட்டு வெளியே போறதும் சுமார் 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் உள்ளே வர்றதும் ஒரு தெருமுனை கேமராவுல பதிவாகி இருந்தது. ராத்திரி முழுக்க ரூம்ல தான் தூங்கினேன்னு சொன்ன ராஜசேகரோட போய் அம்பலமாச்சு. அந்த 2 மணி நேரம் அவர் எங்கே போயிருந்தார்? அதுதான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்து என்ன நடந்திருக்கும்? ராஜசேகர் அந்த நடு ராத்திரியில எங்கே போயிருப்பார்? மல்லிகாவுக்கு என்ன ஆகியிருக்கும்? சிசிடிவி ஆதாரத்தை ராஜசேகர் முன்னாடி காட்டியதும் அவர் மொத்தமா உடைஞ்சு போயிட்டார். இனிமே தப்பிக்க வழியே இல்லைன்னு தெரிஞ்சு நடுங்குற குரல்ல உண்மையைச் சொல்ல ஆரம்பிச்சார். அன்னைக்கு ராத்திரி மல்லிகா மிரட்டின மாதிரியே எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஸ்டடி ரூமுக்கு வந்திருக்கா. 2 பேருக்கும் சில்பாஸின் கடுமையான வாக்குவாதம் நடந்திருக்கு. இந்த உறவை வெளியே சொல்லி வாழ்க்கையை அழிச்சுடுவேன்னு மல்லிகா மிரட்டினப்போ ராஜசேகருக்கு தன் கட்டுப்பாட்டை இழந்திருக்கார். சமுதாயத்துல தனக்கு இருக்கிற பேரும் புகழும் குடும்பமும் ஒரு நிமிஷத்துல அழிஞ்சுடுங்கிற பயத்துல ஆத்திரத்தோட உச்சியில மல்லிகாவோட கழுத்தை நெரிச்சிருக்கார். சில நிமிஷங்கள்ல அந்த 33 வயசு பெண்ணோட உயிர் பிரிஞ்சிருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியாம அதிர்ச்சியில உறைஞ்சு போன ராஜசேகர் அப்புறம் நிதானமாகி தடயத்தை அழிக்க முடிவு செஞ்சிருக்கார். யாருக்கும் தெரியாம மல்லிகாவோட உடலை தன்னோட கார் டிக்கியில வச்சு ஊருக்கு வெளியே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஆற்றுப்பாலத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கார். அங்கே கனமான கற்களை அவ உடம்புல கட்டி ஆழமான ஆத்துல வீசி எரிஞ்சிருக்கார். எல்லாம் முடிஞ்சது. இனி யாரும் தன்னை கண்டுபிடிக்க முடியாதுங்கிற நம்பிக்கையில வீட்டுக்கு திரும்பியிருக்கார். ஆனா அவர் விட்டுட்டு போன டிஜிட்டல் தடயங்களும் சிசிடிவி காட்சிகளும் அவரை காட்டி கொடுத்துடுச்சு. ராஜசேகரோட வாக்குமூலத்தை சீன் 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 சீன். போலீஸ் அந்த ஆற்று பகுதியில சில நாட்கள் தேடினதுக்கு அப்புறம் மல்லிகாவோட உடலை மீட்டாங்க. ஒரு ஏழை பெண்ணோட வாழ்க்கை ஒரு பணக்காரனோட கடரவ பிரச்சனைக்காக பறிபோயிருந்தது. கோர்ட்டுல வழக்கு நடந்துச்சு. ராஜசேகரோட பணமோ செல்வாக்கோ அவரை காப்பாத்தல. அவர் செஞ்ச கொடூரமான குற்றத்துக்காக அவருக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சது. ஒரு நிமிஷ கோபமும் ஒரு தவறான உறவும் ஒரு வெற்றிகரமான மனுஷனோட வாழ்க்கையை சிறை கம்பிகளுக்கு பின்னாடி தள்ளிருச்சு. ஒரு அப்பாவி பெண்ணோட கனவுகளை உயிரோட புதைச்சது. இந்த சம்பவம் நமக்கு சொல்ற பாடம் ஒண்ணுதான். அதிகாரம் கையில இருக்கிறதுக்காக அடுத்தவங்க வாழ்க்கையோட விளையாட யாருக்கும் உரிமை இல்லை. செய்யுற ஒவ்வொரு தப்புக்கும் என்னைக்காவது ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். சட்டத்தோட பார்வையில பணக்காரனோ ஏழையோ எல்லாரும் சமம்தான். இது போன்ற மேலும் பல கதைகளை தெரிந்து கொள்ள எங்களோட இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை எச்சரிக்கையாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள்.